ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைவி த்ரீட்ஸ் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் சக்தி ஆனந்துக்கு எதிராகவும் விஜயராகவனுக்கு எதிராகவும் நம்ம பதிவுகளை போட்டுட்டு வரோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க ஒரு வாயை திறந்து இந்த அப்டேட்டு அந்த அப்டேட்னு சொல்கிறது கூட துப்பு இல்லாமல் மீடியாவில் போய் மறைஞ்சிருந்து பேட்டி கொடுக்குறானுங்க. அதனால தான் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களில் பதிவிட்டுட்டு வரோம். இவனுங்களுடைய சேட்டைகள் எல்லாம் பதிவிட்டுட்டு வரோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மைவி த்ரீட்ஸ் மெம்பர்ஸ் ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறார் கடலூர் மாவட்டத்தில். இப்படி நிறைய நண்பர்கள் மைவி த்ரீட்ஸ் மெம்பர்ஸ் நண்பர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டு சரீர அளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி தற்கொலைக்கு முயல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை கைமீறி போயிட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி வாயே திறக்காமல் வாய்மூடி கொண்டு இருக்கிறார் தேவி சக்தி ஆனந்த் அவர்கள். அவன் மட்டும் இல்லை, அவன் கூட இருக்கிற விஜயராகவன் வாய் திறந்து பேச மாட்டிருக்கானுங்க ரெண்டு பேருமே. ஏன்னா மைவி த்ரீட்ஸ் பணம் மெம்பர்ஸை ஏமாத்துனது உண்மை. அதனால் இவனுங்க வாய் திறந்தே பேச மாட்டானுங்க. தொடர்ந்து பணத்தை வச்சுக்கின்னு செலவு பண்ணிக்கின்னு ஜாலியாக சுற்றிட்டுருப்பானுங்களே ஒழிய என்ன அப்டேட்டு ஏது அப்டேட்டுன்னு சொல்லவே மாட்டானுங்க. வாய் திறந்து பேசுறது கூட துப்பு இல்லாத தைரியம் இல்லாத ஒரு பே பசங்க தான் இவன் சக்தி ஆனந்தும் விஜயராகவன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களோடு இவனுங்க சேர்ந்த சேட்டைகள்லாம் நம்ம ஆடியோவில் போடுறோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதனை தொடர்ந்து நிறைய கைக்கூலிங்க, அதாவது சக்தி ஆனந்துக்கும் விஜயராகவனுக்கும் சொம்பு தூக்கிங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன பேசுகிறானுங்கன்னா, முடிஞ்ச தைரியமாக இருந்தால் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், ஆல்ரெடி வலைதளத்தில் எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சுடா. இவங்க பண்ண ஆடியோ எல்லாமே வெளிவந்துருச்சு, வீடியோ எல்லாமே வெளிவந்துருச்சு. வேணா மகி டாக்ஸில் போய் பாருங்கள். இவனுங்க பேசின ஆடியோவை, விஜயராகவன் பேசின ஆடியோவை அந்த மகி டாக்ஸில் இருக்கக்கூடிய நபர் வெளியிட்டு வந்திருக்காரு. வேணா போய் தேடி பாருங்கள். மகி டாக்ஸ்ன்னு டைப் பண்ணி அவர் என்ன பேசுகிறாரோ அதை ஃபஸ்ட்டு கேளுங்கடா. கேட்டுட்டு நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம வீடியோவுக்கு. அப்படி தைரியம் இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் பல கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டில் சொத்து சேர்க்கறதுக்கான ஒரு திட்டத்தை போட்டு பல கோடி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து இன்றைக்கி அவனுங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கானுங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. எவனாவது ஒருத்தன் இந்த 2 வருஷமாக என்ன உண்மையாகவே என்ன நடந்துகிட்ருக்கு கோர்ட்டில் கேஸ்னு யாராவது ஒருத்தன் அப்டேட் கொடுக்க முடியுமா? யாராலையும் கொடுக்கவே முடியாது. ஏன்னா இது முற்றிலுமாக மக்களை ஏமாத்தின, மக்களை வஞ்சித்த, மக்களை சுரண்டின, மக்களை படுகொலியில் தள்ள போட்ட பிளான் தான் இந்த பிளான்.